ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கள் வீட்டில் மச்சான் வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குற என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. சரி, உங்களுக்கு அப்படியே காட்டலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. நான் எந்த பையுமோ இல்லை எதுவுமே கொடுத்து விடல. அதனால அவங்க வண்டியில் இருந்ததை எடுத்து ஆட்டோவில் என்ன இருக்கோ அதை எடுத்து அதில் வச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க? வெங்காயம் வாங்கியிருக்காங்க, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை. டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னு நான் கேட்டதுக்கு 400 ரூபா தான் வந்துச்சு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து. ஆனால் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. மல்லரி பெரிய வெங்காயம் வாங்கியிருக்காங்க. நான் அதிகமாக காய் வேண்டாம், காட்டில் இருக்க மாட்டாங்க. அதனால அம்மாவும் கொஞ்சம் காய் கொடுத்து வருவாங்க. அதனால் வெங்காயம் அந்த மாதிரி வச்சா வாங்கினா காய்களை ஒன்றும் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி காய்கள் அவர் அதிகம் வாங்கலை. ஃப்ரிட்ஜில் வெண்டைக்காய், தட்டைக்காய் அதெல்லாமே உள்ளே இருக்குது, கத்திரிக்காய் அதெல்லாம். அதனால காய்கள் அதிகம் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது டோட்டலாக சந்தையில் 400 ரூபா வந்திருக்கு. எனக்கு டோல் எவ்வளோலாம் வரும்னு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எதையுமே இனி பாத்திரம் மாற்றி வைக்கல. சரி, ஓகே. எல்லாம் தம்பிக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு சரி அதுக்கப்புறம் லஞ்ச் பூரா பேக் பண்ணிவிட்டு சரி அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடுலேயே இருக்குவேன். ஆனால் குழம்பு ரசம் இதெல்லாம் மாற்றிடுவேன். பாருங்கள், லேட் ஆயிடுச்சு. இல்லைனாலுமே நம்ம வீட்டில் டிஃபன் கிடையாது. எனக்கு நானே ஃபோன் பிடிச்சிட்டு நானே போகிறதுனா கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.
நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தம்பிக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி தம்பி கொண்டு ஸ்கூலில் விட்டு அப்படியே காடு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு எப்படி போச்சு இன்னைக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.